நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ராகு கேது பயிற்சி 2025 வர ஏப்ரல் 26 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி பலன்களை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ராகு உங்கள் ராசிக்கு, உங்கள் மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கார். அதே போல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி ராசியில் இருக்கார். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஏப்ரல் 26 அன்னைக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்துக்கு வர்றாரு. இதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா, ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பலவித சிக்கல்கள் கொடுத்துருப்பார், பலவித தோல்விகள். ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஆரம்பித்து கொடுத்துருப்பாரு. ஆரம்பம் சரியாக தான் இருக்கும், ஃபினிஷிங் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். நீங்கள் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க, அதே சமயத்தில் வேலைக்கு போனவங்க, எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி ஆரம்பம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் போக போக அதில் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க, ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அதிக அலைச்சல்கள் கொடுத்துருப்பாரு. அலைச்சல் கொடுக்கணுன்னாவே உங்களை எதாவது ஆரம்பிக்க விட்டுருப்பாரு. நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் எதுவுமே உங்களுக்கு சரி வராமல் இருக்கும். அதே போல் 3ஆம் இடங்கிறது நண்பர்களோட நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள். அதே போல் தொழிலில் வேலைக்கு வந்தவங்கனால பிரச்சனைகள், வேலைக்கு சேர்ந்தவங்க, நீங்கள் வேலை பார்த்துருந்தா வேலையில் பிரச்சனைகள், அது மாதிரி நிறைய சிக்கல்களை கொடுத்துருப்பாரு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு மனத்தில் தைரியத்தை கொடுத்துருப்பாரு. எதுலேயும் யார் பேச்சையும் சொல்லையும் கேட்காத அளவுக்கு நீங்கள் தனித்து முடிவு எடுப்பீங்க. ஏன்னா அது வீரியஸ்தானம், தைரியஸ்தானம். அதனால் உங்கள் முடிவுகள் பலருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். அந்த முடிவுகள்னாலேயே உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சிடணும், சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக உழைப்பு அதிகமாக இருந்திருக்கும். அந்த உழைப்பு ஆனால் உங்களுக்கு ரொம்ப வீணாகவே போயிருக்கும். இதில் உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தது. 7.5 சனி இப்போ தான் உங்களுக்கு விலகி இருக்குது. ஆனால் உங்களுடைய அந்த முயற்சிகள்லாம் செஞ்சப்போ உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். ஏன்னா குருவோட பார்வையில் நீங்கள் இருந்தீங்க. உங்கள் ராசி குருவோட பார்வையில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் குருவின் பார்வை உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் நடத்திக்கிட்டே இருந்தது. இப்போ வர 26 ஏப்ரல் 26 அன்னைக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது தனஸ்தானத்தை விரிவுபடுத்துவார், உங்களுடைய குடும்பஸ்தானத்தை விரிவுபடுத்துவார். குடும்பம் அமையாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருப்பவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், ப்ரொமோஷன் அதனால வருமானம், அதாவது சேல்ரி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஏன்னா ராகு பகவான் 2ல் வர்றது ஒரு யோகமான நிலை தான். பொதுவாக ராகு 2ல் இருக்கையில் பேச்சுக்களினால்தான் பிரச்சனைகள் வரும். ஆனால் அதே சமயத்தில் வருமானம் கூடும். பேச்சுக்கள்னால கூட சில பேருக்கு வருமானம் வந்துடும். அவங்க பேசுகிறத மற்றவங்க கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி பேச்சுக்கள் அதிகமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக தான் நீங்கள் பேசுவீங்க. எது பேசினாலும் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து சொல்லுவீங்க. இவ்வளோ சக்ஸஸ் ஆகும், ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுனால அப்படி தான் பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அது காலபுருஷனுக்கு பார்க்கும்போது அது லாபஸ்தானமாக இருக்கும். அதனால் லாபங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே போல் அதில் சம்பள உயர்வு, மனசுக்கு பிடித்தமான இட மாற்றம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்ப
குடும்பத்தில் இருக்கவங்களோட ஒரு நல்ல நிலை இருக்கும். குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். சிலருக்கு திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். ஏன்னா ராகு வந்து 2ஆம் இடத்தை அந்த இடத்த தூண்டுவார், அந்த இடத்தை இயங்க வைப்பார். குடும்பஸ்தானத்தை இயங்க வைக்கையில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏற்கனவே திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அவங்க சேர்கிற மாதிரி இருக்கும், ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. மகர ராசியில் பிறந்து டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மீண்டும் திருமணம் நடக்கும். ஏன்னா இந்த 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடமும் வரும் குடும்பஸ்தானத்தில். பெரும்பாலும் மகர ராசியில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து 2ஆம் திருமண வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். மகர ராசிங்கிறது ஒரு கர்ம ராசின்னு நான் சொல்லுவேன், அது 10ஆம் இடமாக இருக்கிறதுனால. அதனால் இந்த திருமண விஷயங்களில் வந்து ஒருவனுக்கு ஒரு தீன் இருக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்கு மட்டும் அது கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். 11ஆம் இடங்கிறது 2ஆம் இடமும் அமையும். 11ஆம் இடம் வந்து 2ஆம் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். அது வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடமாக அமைகிறதுனால இந்த 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்புகளை வந்து அதிகம் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அது வந்து மனசில் ஒரு பயத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் இந்த வெளிநாடு போகிறவங்களுக்கு, வெளிநாடு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு, வெளிநாடு வேலையை வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது 8ஆம் இடமாக இருந்தாலும் அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக வரும், சூரியன் வீடு. அந்த 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு பாதகத்தை கொடுக்குற மாதிரி அந்த 8ஆம் இடத்துல சில தடைகளையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக இருக்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். திடீர் அதிர்ஷ்டங்களை வந்து மகர ராசிக்கு உருவாக்கும். திடீர் அதிர்ஷ்டம்னா லாட்டரி, ஷேர் மார்க்கெட்டில், இந்த மாதிரி இந்த கோணத்தில் தான் அந்த எல்லாரும் வந்து அதை பார்த்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த இதை சொல்லலை. மகர ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடம் வந்து 5ஆம் இடமாக வரும். திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இது ரெண்டுமே மகர ராசிக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு கேது வராரு. அந்த கேது அந்த இடத்துல இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த மகர ராசிக்கு இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களில் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் உங்களுடைய இந்த 9ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ ஆன்மீக கிரகமாக இருக்கக்கூடிய கேது பகவான் 8ஆம் இடத்துல, அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக இருக்கிறதுனால குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும், அதே போல் குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்க அதற்கான முயற்சிகள் செய்கிறதும் இந்த நேரத்தில் நடக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களை நீங்கள் எந்த மாதிரி கையாளணுமோ, இந்த 8ஆம் இடத்துல கேதுவோ இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். அதே போல் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இப்போ புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் அந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு அது சரியாக வராது. பொதுவாக மகர ராசிக்காரங்க வந்து சகோதரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கையும் நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்க தன்னலத்தை விட தன் சகோதரர்கள் மேலே அதிக பற்றுதலாக இருக்காங்க. சில பேர் சகோதரிகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தாலே மகர ராசிக்காரங்க தான். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ராகு 3ஆம் இடத்துலேருந்து விலகிறது. அந்த சகோதரிகளோட ஏதாவது மனக்கசப்போ அல்லது சங்கடங்களோ அல்லது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். மகர ராசிக்காரங்க தொழில் விஷயத்தில் எப்போவுமே ஒரு கண்ணும் கருத்துமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராசியை வந்து தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ராசி. அது காலபுருஷனுக்கு தொழில் பாவமாக அமையக்கூடியது தான் மகர ராசி. மகர ராசி தான் எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுக்கும் தொழில் பாவமாக அமையக்கூடியது மகர ராசி. அதனால் மகர ராசியில் பிறந்தவங்க அவங்க தொழில் விஷயமாக எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
அந்த தொழிலுக்கு லாபத்தை கொடுக்குற இடமா இருக்கிறது தான் கும்பராசி. அந்த கும்பராசிக்கு ராகு பகவான் வரையில் அந்த ராகு பகவான் அந்த இடத்த தூண்டும்போது பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் அதே போல் ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் நல்ல பலன்களும் உண்டாகும். சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல வேலையில் பல சிக்கல்கள், கூட வேலை பார்க்குறவங்கனால தான் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகக்கூடிய நிலைமை இந்த நேரத்தில் வரும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஒரு கிரக பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை காணும். அதில் உங்கள் ராசிக்கு இப்போ இந்த ராகு பகவான் 2ஆம் இடமான கும்பராசிக்கு வர்றது உங்களுக்கு பலவித யோகங்களை கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும். இந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த அயன சயன போகஸ்தானங்கிறது ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். அதே போல் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு குருவின் பார்வை இங்கே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல சிக்கல்களை சரி பண்ணி குருவின் பார்வை அந்த 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியான தூக்கமும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த ராகு கேது பயிற்சியில் பெரும்பாலும் இந்த மகர ராசிக்கு நல்ல பலன்களை உண்டாகிறதுக்கு இந்த மகர ராசிக்காரங்க தகுந்த வழிபாடுகளை செஞ்சுக்கணும். ஏன்னா இதில் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா 8ஆம் இடத்துல கேது வராரு. 8ஆம் இடத்துல கேது வரும்போது சிலருக்கு மனதில் குழப்பம், மனதில் பயம், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, பக்கத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபோன் மூலமாகவோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தகுந்த வழிபாடுகளை மகர ராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் செஞ்சுக்கணும். ஏன்னா சுய ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் மோசமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நடக்கிற திசா புத்தியும் கிரகங்களும் சாதகமாக இருந்ததுன்னா இந்த 8ஆம் இடத்துல பல பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கேது பகவானே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவார். அதே நான் சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம். அதே சமயத்தில் லாட்ரி சீட்டு கிடைக்கலாம். இல்லை எப்போயோ வர வேண்டிய பணம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். நீங்களே மறந்து விட்டுட்ட சில வர வேண்டிய பணம் இந்த நேரத்தில் சேரலாம். அது மாதிரி ஒரு யோகத்தையும் அந்த 8ஆம் இடத்துல கேது பகவான் வரையில் செஞ்சிருவார். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.